கோல வச்சுட்டாங்க. ஒரு மன்னரை போல இருந்தார் ஜெயலலிதா. இவர் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவர் செல்வாக்கு உள்ளவர். செங்கோட்டையன் திரும்பி வந்து ஒருவேளை தினகரன் பன்னீர்செல்வம் சசிகலாவெல்லாம் கூப்பிட்டாக்கா பாஜகவுக்கு தலைவலிட்டாங்க. பீகார் தேர்தலுக்காக நடத்தப்பட்ட ஒரு பகல்காம் தாக்குதல் எங்க போய் முடிஞ்சதுன்னு மோடி தலையிலும் அமித்ஷா தலையிலும் கரண்டை தூக்கி போட்டதா தான். அங்க வந்து தலைவர்கள் மாற்றம் ஒன்று நடந்தாலுடைய அந்த அதிமுக காப்பாற்ற முடியாது. இருந்த தொண்டர்கள்லாம் ஓடிட்டாங்க. யாரையுமே அவர் மதிக்கலைங்கிற மாதிரி எப்படி அத்வானியை வந்து மோடி கேவலப்படுத்தினாரோ அந்த மாதிரி இவரை கேவலப்படுத்திருப்பாரு. அமாவாசை படம் மாதிரி. அதேதான். இல்ல எடப்பாடியார் அவர்களுடைய இடத்துல செங்கோட்டையன் வைக்கிறதுக்கு ஒரு திட்டமா கூட இது இருக்கலாம்னு பார்க்கலாம். செங்கோட்டையன் வந்தாருன்னா எடப்பாடி தானா காணாம போயிடுவார். எடப்பாடி வந்து அமித்ஷாவுடைய ஆதரவு இல்லைன்னா எடப்பாடி யாரு? நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அதிமுகனுடைய மூத்த தலைவர்கள் ஒருத்தரான செங்கோட்டையன் அவர்கள் வந்து செப்டம்பர் 5 அன்னைக்கு நான் மனம் திறந்து நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாரு. அதே சமயம் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் கடந்த 6 மாதங்களாக ஒரு மனக்கசப்பு இருந்துட்டே வருதுங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஒரு கூட்டத்துல போய் பேசினா கூட எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெஸ்டரே இல்லாம பரஸ்பரமா பேசிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அது எப்படி பாக்குறீங்க? அது அந்த பிளவு ரொம்ப காலமே வருது. ஜெயலலிதா காலத்துல அவர் வந்து கோல வச்சுனாரு. ஒரு மன்னரை போல இருந்தார் ஜெயலலிதா. இவர் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவர் செல்வாக்கு உள்ளவர் இருந்தார். அன்னைக்கு வந்து ஜெயலலிதா கிட்ட வந்து மிக முக்கிய தலைவர்னு எடுத்தீங்கன்னாக்கா செங்கோட்டையன். இப்ப திமுக இருக்கிற முத்துசாமி, ஈரோடு முத்துசாமி அவர்கள், இவங்க 2 பேரும், அவரை பெரிய கவுண்டருமோ இவரை சின்ன கவுண்டருமோ. அதுக்கு அடுத்து அப்படி சேலத்தை சேர்ந்த பொன்னையன், இவங்கெல்லாம் தான் அன்னைக்கு வந்து ஜெயலலிதா வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தவங்க. அவங்க சொல்ற பேச்சை தான் அவங்க கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள். பின்னாடி நடந்த ஜெயலலிதா இறந்த பிறகுதான். ஆனா ஜெயலலிதா இருக்கும்போதே இவருடைய செல்வாக்கை குறைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு இவர் எல்லாமே போயிட்டார். இப்ப எம்எல்ஏ வந்துட்டார். இன்னைக்கு அவருடைய செல்வாக்கு அவர்கள் நிரூபிச்சிட்டார். அந்த தொகுதியில் அவர் ஜெயிச்சிட்டார். திரும்பி வந்தாருன்னா எங்களை போன்ற பழைய ஆட்கள் யாராவது இன்னும் அதிமுகவில் இருந்தா அவங்க எல்லாம் வந்து செங்கோட்டை கிட்ட பேச்சு வருவாங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் செங்கோட்டையனை யாரும் தெரியும். இப்போ இவங்கெல்லாம் கூப்பிட்டு கேளுங்க. முதல்ல அதிமுகவே என்னன்னு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அவரை யாரும் தெரியும். என்ன மாதிரி சீனியர்ஸுக்கு தான் தெரியும். கிட்ட இருந்து பார்த்தோம். செங்கோட்டை கிட்ட இருக்கிற பெரிய பலவீனம் என்னன்னாக்கா யார்கிட்டையும் முகம் கொடுத்து பேச மாட்டார். அவரை சந்திக்கிறது கஷ்டம். பெரிய ராயல் ஹைனஸ் மாதிரி சரி ரைட் போ அப்படின்ட்டு போவார். அந்த மாதிரி பேசுகிற டைப். யாரையும் அவர் சட்டம் பண்ண மாட்டார். அதே ஈரோடு முத்துசாமி மந்திரியா இருக்காரு, பெரிய பணக்காரர், பஸ் ஓனர். அவர் ஸ்டூடெண்ட் டேஸ் வந்து எனக்கு தெரியும். முத்து அப்படின்னு நின்று பேசிட்டு போவார். அந்த மாதிரி டைப். அமைச்சரான பரம்பரை அதுல தான் அவர் ஸ்கோர் பண்ணுவார். சுற்றுப்பயணங்கள் அது இது அந்த பல விஷயங்களை வந்து செங்கோட்டையனை கேட்பாங்க. மற்றபடி கட்சியினுடைய கொள்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முத்துசாமி கிட்ட தான் பேசுவாங்க. ஜெயலலிதா இருந்து பார்த்துருக்கு. முத்துசாமி பார்க்கறதுக்கு போவோம், வாங்கன்னு டைம் கொடுப்பாரு. கோட்டையில் மந்திரியா இருக்கும்போது ஜெயலலிதா கிட்ட போய் உட்காந்த உடனே காஃபி ஆர்டர் பண்ணுவாரு. அது நாங்கள் பார்க்க வேண்டியது ஒரு 10 நிமிஷம் தான் எங்களுக்கு தேவைப்படும். அதுக்குள்ள ஃபோன் வந்துடும். காஃபி குடிச்சுட்டு வந்துடுறேன்னு போயிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு விடுவார். வந்து என்ன டாக்டர் அப்படிம்பாரு. ஃபோன் வரும், இருங்க டாக்டர் போயிடுங்க. 5-10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவர் கூப்பிட்டு இருப்பார். அந்த 10 நிமிஷம் நம்ம பேசுறதுக்கு அன்னைக்கு மத்தியானம் ஒன்று டைம். அப்படி அந்த அவ்வளோ பிஸியா அவர் இருந்தார். இவங்கெல்லாம் இன்னைக்கு செங்கோட்டையன் திரும்பி வந்து ஒருவேளை தினகரன் பன்னீர்செல்வம் சசிகலாவெல்லாம் கூப்பிட்டாக்கா பாஜகவுக்கு தலைவலிட்டாங்க. அவங்க தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்கள பிரிச்சு வச்சாங்க. அது சேர்ந்துருச்சுன்னா பாஜக அமித்ஷாவுக்கு கஷ்டம். எடப்பாடி நிலைமாங்க. எடப்பாடி அமித்ஷாவுடைய ஆள் தானே. எடப்பாடி ஒண்ணு இல்லை, அது கஷ்டம் தான் அமித்ஷாவுக்கு. எடப்பாடி என்ன அமித்ஷா சொல்ற பேச்சை கேட்டு அவர் போயிட்டு அவருக்கு என்ன. இப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய
கஷ்டத்துல இருந்து ஒரு ஆபத் பாந்தவனா இருந்தவர் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவருக்கு பல இடங்கள்ல வந்து சரி அந்த மாதிரி சொல்லுது போய் சேர்ந்துக்கன்னு சொல்லி கைடெல்லாம் தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோவா தெரியாது. அவருக்கு மத்தியில் இருக்கிற தொடர்புகள் எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஒருவேளை அவருடைய கைடன்ஸை கேட்டிருக்கலாம். ஏன்னா ஒரே ஜாதிக்காரர்கள் அடுத்தடுத்த ஊர் எல்லாம் இருக்குது. அதனால கண்டிப்பா அவர்கிட்ட ஏதாவது கேட்டிருப்பாரு. யாரையுமே அவர் மதிக்கலைங்கிற மாதிரி எப்படி அத்வானியை வந்து மோடி கேவலப்படுத்தினாரோ அந்த மாதிரி இவரை கேவலப்படுத்திருப்பாரு. அமாவாசை படம் மாதிரி. அதேதான். இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து இவ்வளவு தூரத்துக்கு மனதிறந்து பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, ஒண்ணு கட்சி விட்டு வெளியே போக போறாரா, இல்ல தனியா இருந்து செயல்பட போறாரா, இல்ல அவர் கட்சியில எம்எல்ஏவா இருக்காருங்க. கட்சிக்குள்ளார பிளவு உண்டாக்குறதா இருந்தா அப்படி நீங்க யோகிக்கிறது சரியா இருந்தால் கட்சிக்குள்ளார பழனிசாமிக்கு எதிர்ப்பா ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு 2 அணியா பெரிய கட்சி விட்டு வெளியே வந்தாருனாக்கா அவருடைய எம்எல்ஏ பதவி பறிப்பு போயிடும். கட்சி தாவல் சட்டத்தின் கீழே அவருக்கு எம்எல்ஏ பதவி போயிடும். அதனால அதை செய்ய மாட்டார். கட்சியை 2ஆ உடைப்பார். இன்னைக்கே பல நிர்வாகிகள் அவர்கிட்ட வந்ததான் செய்திகள்லாம் பரவிடுச்சு. நடந்ததா இல்லையாங்கிறது தெரியாது, செய்தி பரவிடுச்சு. அதை நடத்தக்கூடிய ஆள் அவர். அதையும் வச்சு இதெல்லாம் இருந்து பார்த்தவர். அப்போ இப்ப அதிமுக இருக்கக்கூடிய பிரிந்து போன அணிகளா இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம், அப்புறம் தினகரன், சசிகலா, இவங்க எல்லாம் வந்துட்டு ஒண்ணு சேர்க்கிற வேலையை செங்கோட்டையன் செய்வாருன்னு பார்க்கலாம். இதெல்லாம் எதிர்பார்ப்புகள், இதெல்லாம் வரக்கூடிய விளைவுகள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒண்ணுமே இல்லாம கூட போகலாம், யாருக்கு தெரியும். இல்ல எடப்பாடியார் அவங்களுடைய இடத்துல செங்கோட்டையன் வைக்கிறதுக்கு ஒரு திட்டமா கூட இது இருக்கலாம்னு பார்க்கலாம். செங்கோட்டையன் வந்தாருன்னா எடப்பாடி தானா காணாம போயிடுவார். அத்தனை தொண்டு போயிடுவாங்க. செயல் வீரருங்க. எடப்பாடி வந்து அமித்ஷாவுடைய ஆதரவு இல்லைன்னா எடப்பாடி யாரு? தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்ததுனால தானே சின்ன அவர் கையில இருக்குது, கட்சி ஆபீஸ் அவர் கையில இருக்குது, எல்லாமே அவர் கையில, கட்சி அங்கீகாரம் அவர் கையில இருக்குதுங்கிறதுனால தான் அவர் கூட எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒன்றியத்துல செல்வாக்கு இருக்குது, நமக்கு அமலாக்கத்துறை ஆபத்தெல்லாம் இருக்காதுங்கிற நம்பிக்கையில தான் இவ்வளவு பேர் இருந்தாங்க. இன்னைக்கு அமலாக்கத்துறை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. நீதிமன்ற நீதிபதிகளுக்கு போட்டு அமித்ஷாவையும் மோடி உதைக்கிற உதையை பார்த்தா பாவமா இருக்குது. ஜனநாயகம் திரும்பி வந்துகிட்டு இருக்குதுங்க. பாஜகவுடைய பிடியிலிருந்து நாடு வெளியே போயிட்டு இருக்குது. எரியிற கப்பல் மாதிரி ஆயிடுச்சு பாஜக. முங்கிக்கிட்டு இருக்கிற கப்பல் மாதிரி. முழுகிட்டு இருக்கிற கப்பல் அல்லது எரியிற கப்பல் தான் எகிருவானுங்க. எல்லாம் எகிருக்கு வச்சு போடுவாங்க. எரியிற கப்பல் அல்லது முழுகிற கப்பல் எகிருக்கு. அந்த நிலைமைக்கு போயிடுச்சு பாஜக. போய் சைனா கிட்ட பேச்சு வரணும், அவரால் பேச முடியலையே. வேணா அருணாச்சல இது கைலாஷ் யாத்திரைக்கு வேணா வந்துட்டு போ, மத்தெல்லாம் பேசாத போ அப்படின்ட்டு. ட்ரம்ப் தினம் உயிர் எடுக்கிறான். அமெரிக்கா முறைச்சிக்கிட்ட இன்னைக்கு எடுப்புல வந்து திருப்பூர்ல அடி விழுந்துருச்சு உனக்கு. இன்னைக்கு வந்து தகவல் மணிப்பூருக்கு போறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. வேற வழி இல்லை, போறதுக்கு இடம் இல்லை, மணிப்பூருக்கு தான் போகும். அஜர்பைஜான்ற ஒரு நாடு சொல்லுது பாகிஸ்தானை ஆதரித்து தவறுன்னு நீங்க சொல்லக்கூடாது, நான் பாகிஸ்தானை தான் ஆதரிப்பேன்றான் அஜர்பைஜான் நாடு இன்னைக்கு சொல்றான். ஆக இதெல்லாம் நமக்கு நீங்க ஊடகங்கள்ல மூடி மறைச்சிங்க. தீவிரவாத பகல்காம் தாக்குதல்னால இந்தியாவுடைய பெயர் உலகம் முழுவதும் குட்டிச்சவராச்சு. தீவிரவாத நாடுன்னு இந்தியாவுக்கு தான் பேர். அதை மூடி மறைச்சிங்க. இன்னைக்கு அஜர்பைஜான் சொல்லிட்டான், நீ தாண்டா தீவிரவாத நாடு. வெளியே வந்துருச்சு இல்லை, இன்னைக்கு விஷயம் வந்துருச்சு. ஆக பீகார் தேர்தலுக்காக நடத்தப்பட்ட ஒரு பகல்காம் தாக்குதல் எங்க போய் முடிஞ்சதுன்னு மோடி தலையிலும் அமித்ஷா தலையிலும் கரலை தூக்கி போட்டதா தான் வருது. இல்ல அஜர்பைஜான் சொல்றான்ல, எத்தனை நாடுகள் அது மாதிரி சொல்லிடுது. அன்னைக்கு சீனாவில் மீட்டிங்ல என்ன சொல்றாரு, சில நாடுகள் தீவிரவாதத்தை ஆதரிக்கின்றன அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நாடுகள்லாம் ஒண்ணு எடுத்து பேசிருக்குதுன்னு அர்த்தம். ஆக சில நாடுகளுக்கு அது சில நாடா பல நாடான்னு தெரியல. உன்னுடைய எம்பிக்கள் டீம் போயிட்டு வந்தாங்களே, எத்தனை நாட்டுல என்ன ஆதரவு கொடுத்தாங்க உனக்கு? ஒரே ஒரு நாட்டை தவிர வேற எந்த நாடும் இந்த எம்பிக்கள் டீம் போனதுனால எந்த லாபமும் இல்லையே. நீ போய் உட்காந்துக்கிற சீனா பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு ஆதரவா தான் இருக்காங்க. அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவா தான் இருக்குது. துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவா தான் இருக்குது. நீங்க என்ன சொல்ற, துருக்கி கிட்ட நாங்க கோச்சுக்கிட்டோம், இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்டா இருக்க பாக்குறோம். ஏன் போற? ஒரு தீவிரவாத தாக்குதல நீ நடத்துனது நீ மாட்டிக்கிட்ட, இந்தியாவை மாட்டி விட்ட. விளைவு என்னாச்சு? ஒரு பீகார் தேர்தலுக்காக அடிபட்டு நாசமா போனோம். இப்ப திருப்பூர்ல இருக்கிற தொழிலதிபர்
தொழில் முக்கியம். இன்னும் சொல்ல போனா கோயம்புத்தூர் பக்கத்துல தான் பாஜகவுக்கு ஆதரவு ஜாஸ்தி போட்ட இல்ல வாங்கி சார் மாட்டிட்டு முடி. பாஜகவோட வாக்கு அங்க போய் சார் போயிடும். பாஜகவுக்கு ஆதரவு அங்கதானுங்களே எல்லாமே நடக்கும். அண்ணாமலை வந்து பெட்ரோல் வெடிகுண்டு விட்டு ஒரு சீசன் நடத்தினார், ஞாபகம் இருக்கா? வெடிக்காத பெட்ரோல் வெடிகுண்டுகள் கரெக்டா அவங்க வீட்டுக்கிட்ட போய் நின்றுடும், வெடிக்காது. பாஜக தலைவர்கள் வீடுகிட்ட எல்லாம் வெடிகுண்டுகள் இருக்கும். கோயம்புத்தூர் பூரா வெடிகுண்டு கலாச்சாரம் பரவி விட்டது அப்படின்னாரு. அப்பதான் கேட்டாங்க, அது எப்படிங்க கரெக்டா அங்க போய் நின்றுக்குது, வெடிக்க மாட்டேங்குது, ஒரு வீட்டுல கூட வெடிக்குது. அது மாதிரி ஒரு ஸ்பெஷல் வெடிகுண்டு அண்ணாமலை செஞ்சிருந்தார். கோயம்புத்தூர்ல தான் இது நடந்தது. ஏன்னா கோயம்புத்தூர்ல பாஜக சப்போர்ட் ஜாஸ்தி. அந்த ஊர்லயே நீ கை வச்சுட்ட, எங்க போவ இப்ப நீ பண்ண பகல்காம் தீவிரவாத தாக்குதல் டிராமா நாசமா போனது தமிழ்நாட்டில் இருக்கிற திருப்பூர் வணிகர்கள் 30,000 கோடி லாஸ். முதல் நாள் ஐடில கை வச்சானா என்ன ஆகுதுன்னு தெரியாது. பூனா போயிடும், பெங்களூர் போயிடும், சென்னை போயிடும். ஏன்னா பல நிறுவனங்கள் அமெரிக்கா சார்ந்த நிறுவனங்கள் தானே இருக்கு. எல்லாம் அமெரிக்கா தான் நமக்கு பெஸ்ட் கன்சியூமர். அவங்ககிட்ட நீ முறைச்சிக்கிட்டு போய் எந்த ₹1 கூட சாமான் வாங்காத சைனாவோட ஃப்ரெண்டா இருந்து என்ன பண்ண போற? ரஷ்யா தான் இருக்கிறாங்களே. உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் கேட்டுங்க. ரஷ்யா நம்மளை போல பல மடங்கு பிச்சைக்கார நாடு. எனக்கு அவங்களோட பழக்கம் இருக்கு. சோவியத் கான்சலா இருந்த காலத்துல, சோவியத் சென்டரா இருந்த போது நான் அந்த சோவியத் சென்டர்ல நான் நிறைய எனக்கு தொடர்புகள் உண்டு. அங்க செக்ரட்டரி ஆகலாம் இருந்திருக்கு. சோரோக்கின்னு ஒருத்தர் இருந்தார், துணை தூதர். அவரை மாஸ்கோவுக்கு திருப்பி மாத்திட்டாங்க. நான் போய் சொல்ல, சார் உங்க ஊருக்கு போறீங்க, வெரி குட் சார், ஃபேர்வெல் அப்படி இப்படின்னு. அவரும் அவர் மனைவி இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. என்னங்க ஊருக்கு சந்தோஷத்தை காணும். இங்க அவன் கொடுக்குற சம்பளத்தில் நான் ராஜா மாதிரி வாழ்ந்துக்கிட்டு அங்க போனா ரொட்டி கூட கிடைக்காது, நான் என்ன பண்ணுவேன்? என்ன சொல்றீங்க? அவர் எங்க இருந்தார்? ஆக்சுவலி சென்னையில துணை தூதரா இருக்காருங்க. அவர் மாஸ்கோவுக்கு திருப்பி வர சொல்லிட்டாங்க. அங்க போனா பிச்சை எடுப்பேங்கிறாரு. பிச்சை எடுக்கிறது கூட அங்க ரொட்டி கிடைக்காதுங்கிறாரு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சு ரஷ்யாவுடைய நிஜ இது 6ஆம் அறுபத்தி இன்னொருத்தர் இருந்தார், அவர் அர்மீனியாவை சேர்ந்தவர். அவரை மாத்து அவர் சொன்னார், பேசாம நான் தற்கொலை பட்டு செத்து போயிடலாமான்னு பாக்குறேன், அந்த ஊருக்கு நான் போய் என்ன பண்ணுவேன், சோத்துக்கு லாட்டி அடிப்பேனேங்கிறார். அதுதாங்க ரஷ்யா. உக்ரைன் மேல என்னத்துக்கு சண்டைக்கு போறாங்க? அந்த பெட்ரோலை நீ ₹100 விற்கிற பெட்ரோலை ₹50 விற்று வயிற்றுல அடிக்கிறான். அதுக்கு தானே சண்டைக்கு போறேன், என்ன கொண்டு கூடாத அப்படிங்கிறான். அதுக்கு தான் சண்டைக்கு போறான். அந்த நாட்டோட போய் வர்த்தகம் வச்சுக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? அதே சமயத்தில் நம்ம கிட்ட பொருள் வாங்குற ஒரு வர்த்தக ரீதியா நமக்கு தொடர்புல இருக்கிற மிகப்பெரிய பர்ச்சேசரா இருக்கிற அமெரிக்காவை பகிச்சுக்கிட்டு நீ என்னத்தை சாதிக்க போற? அந்த காலத்துல நேரு பண்ண அதே குற்றத்தை, அதே தவிர நீ இப்ப திருப்பி பண்ணி இருக்கிற. அதான் இப்ப நடந்தது. சரி, இப்போ செங்கோட்டையன் விவகாரத்துக்கு வந்தோம்னா, இப்போ அதிமுகவினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது இல்லைங்களா? ஒருவேளை செங்கோட்டையன் தனியனியா போனா அதிமுகவினுடைய நிலைமை என்னவா இருக்கும்? அங்க தலைவர்கள் மாற்றம் ஒண்ணு நடந்தாலுடைய அந்த அதிமுக காப்பாற்ற முடியாது. இருந்த தொண்டர்கள்லாம் ஓடிட்டாங்க. 10 தோல்விகளை இருந்தா கூட நீங்க தேர்தலில் போட்டிட்டு இருந்தாக்கா என்னைக்கோ ஒரு நாள் ஜெயிப்போம், என்னைக்கோ ஒரு நாள் ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கை இருந்திருக்கும். கடைசி 3 தேர்தலில் பழனிசாமி நிக்கவே இல்லை. புறக்கணிக்கிறங்கிற பேர்ல 3 தேர்தலில் நிக்காம விட்டார். அப்புறம் கட்சியில வந்துட்டு என்ன பிரயோஜனம்? எவன் இருக்கிறாப்ப இன்னைக்கு தொண்டை? சும்மா ரோட் ஷோன்னு சொல்லிட்டு 50-60 பேரை காட்டிட்டு போறதுல நான் தான் சொன்னேன். டிவி சீரியல் நடிக்கிற நடிகர்களுக்கு இதை விட பெரிய கூட்டம் கொடுத்து அவங்கெல்லாம் தலைவர் ஆகிட முடியுமா? கையில காசு இருந்தால் யாரை வேணாலும் கூட்டு வரலாம். வாங்க இப்போ காட்டுறோம் உங்களுக்கு. கான்ட்ராக்ட்ல போற ஆட்கள் எங்க காலேஜ் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் வச்சுட்டு சொல்லாதீங்க. தேர்தலில் நிக்கிறதுக்கே பயந்துக்கிட்டு புறக்கணிச்சுட்டு போயிட்டீங்க. அப்புறம் எப்படி நீங்க அரசியல் கட்சி எங்க இருக்குது? சின்னத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, கட்சி ஆபீஸை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, கட்சி கொடியை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. தொண்டனை காணப்ப எலெக்ஷன் நிக்க மாட்டேங்கிறீங்க. இவ்வளவு வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நிக்க மாட்டேங்கிறீங்க. செங்கோட்டையன் பேச போறது இதுதான் அப்படின்னு கட்சியை 2ஆ பிரிச்சு இந்த பழைய தலைவர்கள்லாம் ஓரமா ஒதுக்கிட்டு புதிய ரத்தம் பாய்ச்சினாலுடைய அதிமுகவுக்கு விடிவு காலம் கிடையாது. அமித்ஷாவுக்கும் சொல்றேன், அதை நம்பிக்கிட்டு ஏமாத்த பார்க்காது. அதனாலதான் நாங்க ஜெயிச்சோன்னாக்கோ எவனும் நம்ப மாட்டோம். அதனால வேற உத்திகளை பாரு. ஏற்கனவே நீ எலெக்ஷன் கமிஷன் மாட்டிக்கிச்சு, அமலாக்கத்துறையை மாட்டிக்கிச்சு, படாத அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதனாலதான் நாங்க ஜெயிச்சோன்னு கதை சொன்னோம். அது சினிமா ஜோக்கு தான். இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாது. அவ்வளவுதான். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பண்ணமைக்கு நன்றி.